ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடிகர் மகேந்திரன் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதை பார்த்தேன். ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் பேசியிருந்தார். அதாவது என்னென்னா, நான் வந்து கேரளாவில் சோலார் பேனல் ஏர்போர்ட் பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆதங்கத்தில் தான் அப்படி நான் பேசினேன். நீ சோலார் பேனல் ஏர்போர்ட் பார்த்த அப்படின்னா நீ எங்கே பேசியிருக்கணும்? அரசாங்கத்துக்கிட்ட உன்னுடைய கோரிக்கையை வச்சுருக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி வரணும், கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஏர்போர்ட்டு, இன்னும் எங்கெங்கே தேவையோ அதெல்லாம் அங்கெல்லாம் நீங்கள் அரசாங்கம் இதை கொண்டு வரணும்னு. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஆட்சி இருந்தது. ஏன்னா இந்த கேரளா ஏர்போர்ட்டுன்றது வந்து மோர் தென் 10 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. சரியா? அப்போது நீ திமுக ஆட்சியிலேயே உன்னுடைய ரெக்வஸ்ட்டை நீ வச்சுருக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடந்தது, அப்போ நீ வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட உன்னுடைய ரெக்வஸ்ட்டை இப்படி பண்ணலாமே அப்படின்னு உன்னுடைய ஐடியாவையோ இல்லை உன்னுடைய ரெக்வஸ்ட்டையோ நீ சொல்லியிருந்திருக்கலாம். அதெல்லாம் வேணாம். இப்போ உங்கள் அண்ணன் ஆட்சி வந்து ஒரு மாதம் ஆச்சு, உனக்கு பிடிச்ச உன்னுடைய அண்ணன் ஆட்சின்னு சொல்லி நீ பெருமையாக சொல்லிக்கிற. அப்போது நீ உங்கள் அண்ணன்கிட்ட இந்த கோரிக்கையை வை, இந்த மாதிரி கொண்டு வரணும் நம்ம தமிழ்நாட்டிலையும் மெயின் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் சோலார் பேனல் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் கரண்ட் இல்லைன்றதுக்கு பொதுமக்களை கரண்ட்டை கேட்காதீங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் சோலார் பேனலுக்கு பதிலாக சோலார் சிஸ்டம் வச்சுக்கோங்க, 2 ஒயரில் பேட்டரியை கொடுங்கன்னு ஏதோ தேவையில்லாமல் லூஸ் மாதிரி உளறிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இல்லை நான் நல்ல எண்ணத்தில் இப்படி தான் நான் சொன்னேன், ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் வந்து இப்படி கொண்டு வந்திருந்தாங்க 2011, அது ஏன் இப்படி டெவலப் ஆகலை அப்படி டெவலப் ஆகலன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி நீ மன்னிப்பு கேட்டிருக்கிற. சரியா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? சினிமா நடிகர்கள்னால் உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கு, நீங்கள் பொதுமக்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற தகுதி உங்களுக்கு வந்துருச்சு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் யார் எங்களுக்கு ஐடியாஸும் அட்வைஸும் கொடுக்கறதுக்கு? ஒரு மைக்கை நீட்டிட்டா என்ன வேணால் பேசிட்டு போயிடுவீங்களா? உங்ககிட்ட மைக்கை வந்து மீடியா நீட்டினா நீ உன் நடிப்பை பற்றி பேசு. என்னுடைய கோரிக்கை வந்து மீடியாவும் தயவு செய்து நடிகர்கள்கிட்ட அவங்க நடிப்பு சம்பந்தமாக அவங்க அடுத்தது என்ன படம் நடிக்க போகிறாங்க, நடித்த படம், இதை பற்றி பேசுங்களேன். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு இவங்கெல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு நாங்கள் இவங்களுக்கு ஒரு வாரமாக உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் ராகவா லாரன்ஸு இவன் அவன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் பொதுமக்களுடைய வேலையா? ஸோ தயவு செய்து மீடியா இதை புரிஞ்சுக்கிட்டு நடிகர்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் கேட்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தார். என்னன்னா, நான் வந்து 10th தான் பாஸ் பண்ணியிருக்கிறேன், +1 ஃபெயிலு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன், நான் கஷ்டப்பட்டு முன்னேறேன். அப்போ உன் லெவல் என்ன, உன்னுடைய ஹைட் என்ன, எல்லாமே உனக்கு தெரியுதில்ல. நீ எதுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி வாயெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? எல்லாம் வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது. இன்றைக்கி எதிர்ப்பு அதிகமாக கிளம்புதுன்னொன்னே நான் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு போயிருமா? வார்த்தையை ஒன்ஸ் விட்டால் விட்டது தான்.